ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் குடும்பத்தாருக்கும் ஆயுளாரியத்துக்காகவும் நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்வோம். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கோட தலைப்பு நம்ம இன்னைக்கு படிக்கிறது பக்தி தொண்டை பத்தி படிக்கிறோம். பக்தி பக்தி தொண்டு அப்படிங்கிறது டிவோஷன் சர்வீஸ். டிவோஷன்ங்கிறது பக்தி. அது டிவோஷன் சர்வீஸ் பிரபுபாத் சொல்லி கொடுத்தார். எப்படி பக்தி சேவையா செய்யறது. சேவைனாலே பக்தி சேவை தான். பிரபுபாத் ஒரு புத்தகங்கள்ல நிறைய இடங்கள் எழுதுறாரு. யோகனாலே பக்தி யோகம் தான் எழுதிட்டார். பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் 47ஆம் ஸ்லோகம். பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல பல்வேறு யோக முறைகளை பற்றி கிருஷ்ணர் சொல்றார். 6ஆம் அத்தியாயம் முழுவதும் ஏறக்குறைய 6ஆம் அத்தியாயம் வரைக்கும். பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க இருக்கீங்களா? இங்க பக்தி சாஸ்திரி படிச்சு முடிச்சவங்க, பகவத்கீதை எவ்வளவு தூரம் படிச்சீங்க? ஒரு தடவை படிச்சவங்க, பகவத்கீதை ஒரு முறை ஃபுல்லா படிச்சு முடிச்சவங்க, 2 முறை படிச்சு முடிச்சவங்க, படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதை எவ்வளவு முறை படிச்சாலும், பிரபுபாத் புத்தகத்தை நம்ம எவ்வளவு முறை படிச்சாலும் புதுசு புதுசு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கு. அதுதான் அந்த புத்தகத்தோட சிறப்பு. பிரபுபாத் புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எவ்வளவு தடவை படிச்சாலும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. நான் ஒரு தடவை பகவத்கீதை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவை படிக்கும் போது வேற ஒரு அனுபவம் கிடைக்கும். அதாவது என்ன ஆகும்னா, அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரியலைசேஷன்ஸ். பிரபுபாத் புத்தகம் படிக்க படிக்க அனுபவங்கள் பெருகிட்டே இருக்கு. அனுபவம் கூடிட்டே இருக்கு பக்தியில. அது படிக்கிறது மட்டும் இல்ல, அது நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது, பிரபுபாத் புத்தகம் வாசிட்டு அது நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது நமக்கு அனுபவங்கள் கூடிட்டே இருக்கு. பகவத்கீதை படிச்சுட்டே இருக்கும்போது அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கு. உங்களை எவ்வளவு பேர் இதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல, எவ்வளவு பேருக்கு இந்த ரியலைசேஷன் இருக்குன்னு தெரியல. நீங்க பிரபுபாதுடைய உபன்யாசம் கேட்டுட்டே இருந்தாலோ அல்லது பிரபுபாத் புத்தகம் வாசிட்டே இருந்தாலோ அடுத்து பிரபுபாத் சொல்ல வருவாருன்னு இதயத்துக்குள்ள தோணும். இந்த ஸ்லோகத்தை அடுத்து பிரபுபாத் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி மனசுக்குள்ள பரமாத்மா காமிச்சு தருவாரு. பிரபுபாத் புத்தகம் படிச்சுட்டே இருந்தோம்னா, பிரபுபாவுடைய புத்தகம் வாசிட்டே இருந்தா நம்ம பிரபுபாவோட நேரடியா சங்க வைக்கிறோம். பிரபுபாத் புத்தகம் வாசிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம பிரபுபாவோட நேரடியா சங்க வைக்கிறோம். அப்படி அந்த புத்தகம் வாசிட்டே இருக்கும்போது மனசுல பரமாத்மா என்ன சொல்லுவாருன்னா, அடுத்து பிரபுபாத் சொல்லுவாரு. ஒண்ணு அதே பேராகிராஃப்ல அடுத்த லைன்ல சொல்லியிருப்பாரு, இல்ல அடுத்த பேராகிராஃப் சொல்லுவாரு, இல்லாட்டி அடுத்த ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்புல சொல்லி பொருள் சொல்லுவாரு. இதுதான் பிரபுபாவுடைய ஆசீர்வாதம் சொல்றது. நம்ம மனசு அவர் புத்தகம் வாசிக்கும் போது அதுக்கான புரிதல், பிரபுபாத் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சங்கம், பிரபுபாவுடைய புத்தகம் வாசிக்கிறதுனால அவருடைய சங்கம் கிடைக்குது. அவருடைய அனுபவம், அந்த அனுபவம் நம்மளால உணர முடியும். பிரபுபாத் எந்த மனநிலையில சொல்ல வராரு, எதுக்காக சொல்ல வராரு, இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது தொடர்ந்து பிரபுபாவுடைய புத்தகம் வாசிட்டே வந்தோம்னா இந்த அனுபவம் கிடைக்கும். யாரெல்லாம் தொடர்ந்து பிரபுபாத் புத்தகம் வாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். அடுத்து பிரபுபாத் சொல்ல வருவாரு. ஈவன் பிரபுபாத் லெக்சர், பிரபுபாத் கிளாஸ் கேட்டே இருந்தா அடுத்து பிரபுபாத் இந்த ஸ்லோகா சொல்லுவாருன்னா கரெக்டா அது மனசுல இந்த ஸ்லோகம் சொல்லுவாரு, அடுத்து போய் சொல்லுவாரு. அந்த மாதிரி பிரபுபாத கிருஷ்ணன் நம்ம உள்ள பரமாத்மாவா இருக்காரு. உள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய அம்சமா வெளியில ஆச்சாரியர் இருக்கு. ஆச்சாரியரும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. ஆச்சாரியவான் புருஷோ வேதா. ஆச்சாரியனுடைய தாமரை பாதங்களை யார் சங்கடைகிறாங்களோ அவன் வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நாம் மன்வேத கரிகிஷி. பகவான் உத்தவர் இடத்துல சொல்றார். கிருஷ்ணர் 11ஆம் ஸ்கந்தத்துல, பாகவதம் 11ஆம் ஸ்கந்தத்துல கிருஷ்ண பகவான் உத்தவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஆச்சாரியனுக்கு எனக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியனுக்கு எனக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. சாஸ்திரம் அதான் சொல்லுது. சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாட்சாத் ஹரி, ஆன்மீக குருவானவர் ஆச்சாரியர் சாட்சாத் ஹரி. சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. எல்லா சாஸ்திரமும் ஆன்மீக குரு சாட்சாத் ஹரின்னு சொல்லுது. ஆனா ஆன்மீக குரு அப்படி சொல்ல மாட்டேன். ஆன்மீக குரு ஆச்சாரியரும் தன்னை ஹரின்னு சொல்ல மாட்டாங்க.
ஏன் அவங்க சாட்சாத்காரின்னு சொல்லுதுன்னா, கிந்து பிரபுயா பிரேமதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர், பகவானை விட கருணை வாய்ந்தவர். பகவானிடத்துல என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது ஆச்சாரிய இடத்துல பார்க்கலாம். கருணை, இரக்கம், அன்பு, இதெல்லாம் ஆச்சாரிய இடத்துல பார்க்கலாம், ஆன்மீக இடத்துல பார்க்கலாம், பிரபுபாத இடத்துல பார்க்கலாம். அதனால இந்த ரொம்ப அழகான விஷயம். பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா அப்படி பிரச்சாரம் பண்றாரு. ஆக்சுவலி பகவத்கீதையில கிருஷ்ணர் பிரீச்சிங் பண்றாரு. அவர் ஆச்சாரியர், கிருஷ்ணரே ஆச்சாரியரா இருக்காரு. அதனாலதான் அவர் கீதா ஆச்சாரியன், கீதையினுடைய ஆசிரியர், குரு. அர்ஜுனனுக்கு குருவா இருந்தானே பேசினாரு. அதனால கிருஷ்ணருக்கு வந்து இன்னொரு பேர் கீதாச்சாரியன், கீதையினுடைய ஆச்சாரியர். ஆச்சாரியன் என்ன பண்ணுவாரு? பிரச்சாரம் பண்ணுவார். ஆச்சாரியன் என்ன பண்ணுவாரு? பிரச்சாரம் பண்ணுவார். பகவானே ஆச்சாரியன் இருந்து பேசுறதுதான் பகவத்கீதை. பகவானே ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்போ பகவத்கீதையில ஒரு அத்தியாயம் ஒரு யோகா. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து கர்ம அர்ஜுன விஷாட யோகா, அர்ஜுனுடைய கேள்வி. செகண்ட் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம் வந்து கொஞ்சம் வகுப்பு இப்படிதான் இருக்கும், புரிஞ்சுற மாதிரி சொல்றேன். ரெண்டாவது அத்தியாயம் வந்து சாங்கிய யோகா, மூணாவது அத்தியாயம் கர்ம யோகா, நாலாவது அத்தியாயம் ஞான யோகா, அஞ்சாவது அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகா, ஆறாம் அத்தியாயம் தியான யோகா. இப்படி 6 அத்தியாயம் வந்து பல்வேறு யோக முறைகளை பற்றி கிருஷ்ணர் சொல்றார். முதல் அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியில ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு சீடர் பண்ண வேண்டிய முதல் வேலை. ஒரு சீடர் வந்து ஆன்மீக குருட்டு போய் ரொம்ப பணிவா அடக்கமா கேள்வி கேட்கணும். அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். இல்ல, முதல்ல அர்ஜுனன் ஆர்கியூ பண்ணார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்களுக்குள்ள சில நேரம் எப்படி நடக்கும்? ஒரு நண்பர் சொல்றது இன்னொரு நண்பர் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்றது? நீ என்னடா நான் சொல்றது நீ கேள்றோம் இல்லையா? நண்பர்களுக்குள்ள அப்படிதான் பழக்கம். அந்த மாதிரி நண்பர்களா பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. என்னென்னவோ சொல்லியெல்லாம் ஆர்கியூ பண்ணி பாக்குறாரு. இந்த யுத்தம் செய்யறதுனால இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு 5 விதமான காரணம் சொல்லி அர்ஜுனன் வந்து நிராகரிக்கிறார். யுத்தம் செய்ய மாட்டேன். யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அர்ஜுனன் ஒரு 5 காரணத்தை சொல்றாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்னது? அடுத்தடுத்து வர ஸ்லோகத்துல 5 காரணம் சொல்றாரு. இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன். என்னென்னது? சரி, குலநாசம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து சஜனா, என்னுடைய ஜனங்க. இவங்கெல்லாம் என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள், என் சகோதரர்கள், என் நண்பர்கள், என் உறவினர்கள். இது சஜனா. சஜனா மீன்ஸ் மை ஓன் பீப்புள். சஜனா என் ஜனங்க, அதனால சண்டை போட மாட்டேன். இவங்க எப்படி நான் கொள்றது? முதல் காரணம் அர்ஜுனன் சொல்றது, இவங்க என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எப்படி கொள்ளுவேன். நீங்க உங்க உறவினரை கொள்வீங்களா? கிருஷ்ணா, நீங்க இப்போ வந்து என்னுடைய பாட்டனார் பீஷ்மரை கொல்ல சொல்றீங்க. நீங்க உங்க தாத்தா உக்ரசேனரை கொள்வீங்களா? அப்ப என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்றீங்க? இல்லையா? நியாயமான கேள்விதானே. நீங்க வந்து என்னுடைய சகோதரனை கொல்ல சொல்றீங்க, என் மாமாவை மைத்துனர்லாம் கொல்ல சொல்றீங்க. நீங்க அதை செய்வீங்களா? ரெண்டாவது, எனக்கு சந்தோஷம் போயிடும். இந்த உறவினர்கள்லாம் இழந்து நான் எப்படி அனுபவிக்கிறது? இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல வந்து இந்த குழந்தையோட பர்த்டே, இந்த பாப்பாவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோ. அப்போ கதவெல்லாம் சாத்திட்டு யாரையும் கூப்பிடாம அவங்க அப்பா அம்மா இந்த குழந்தை மட்டும் கேக் வெட்டி சாப்பிடும். எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. பக்கத்துல உள்ளவங்க, எதிர்த்துல உள்ளவங்க எல்லாத்தையும் போட்டு வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பலூன்லாம் கட்டி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபீஸ்ட் கொடுத்து அப்பதான் என்ஜாய்மெண்ட். அப்ப என்ஜாய் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். அப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? நான் யுத்தத்துல வந்து நான் இவங்க கூட இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா நான் எப்படி அனுபவிப்பேன்? அப்ப என்னால அனுபவிக்க முடியாது. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அர்ஜுனுடைய பாட்டனாரோ அல்ல அவருடைய குருவோ எல்லாரும் இருந்து போயிடும். உறவினர்கள், நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. 100 சகோதரர் 100 பேரும் போயிடும். யாரு கூட அனுபவிப்பார்? மூணாவது அவர் சொன்ன மாதிரி குல நாசம் ஆயிடும். குலம் அழிஞ்சு போயிடும். நாலாவது வந்து அவங்க தவறான வழியில போவாங்க. அப்ப தேவையில்லாத சந்ததிகளை உற்பத்தியாகி இந்த வம்சமே வந்து வீணாயிடும். அப்புறம் அவருடைய இறக்கம் வந்து, சரி நான் கிருஷ்ண பக்தனா இருக்கிறேன், நான் ஏன் அவங்க கொல்லணும்? பேசாம அவங்க பாவமே வந்து சேரும். அது கடைசியில வந்து பாவம், இந்த கொள்றது பாவம்னு நினைக்கிறேன். அவங்க வேணா பாவியா இருந்து போகட்டும், நம்ம ஏன் பாவம் செய்யணும்?
அவங்க நம்மள தொந்தரவு பண்ணிட்டு அவங்க எவ்வளவுதான் பாவம் சேர்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு ஒண்ணு நாமையே பாவம் சேர்த்துக்கணும்னு கேட்க. இந்த மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா ஆர்கியூ பண்ணாரு. அர்ஜுனுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாமே வந்து சும்மா ஏதோ மனமோர பொருள பேசல, சாஸ்திரத்திலிருந்து பேசல, சாஸ்திரத்திலிருந்து எடுத்துட்டு பேசுறேன். இதெல்லாம் நான் வந்து சீட பரம்புல இருந்து கேட்டிருக்கேன், ஆச்சாரிய பரம்பரையில இருந்து கேட்டிருக்கேன், சாஸ்திரத்திலிருந்து கேட்டிருக்கேன். பக்கவா ஆர்கியூ பண்றேன். அர்ஜுனுடைய வாதத்தை வந்து நிராகரிக்க முடியாத அளவுக்கு பண்றேன். இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஆனா இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. இதுக்கும் செய்யலாமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் கிருஷ்ணர் குருவா சரணடையிறது. தான் சீடனா கிருஷ்ணர்கிட்ட வந்து குருவா எடுத்து தன்னை சீடனா ஒப்படைக்கிறது. கார்பண்ய தோசோ பிரகத சுவாவா விச்சாமித்தாம் தர்மச்ச மூட செய்தா எஷ இஷா நிஷிதம் குருவி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, இப்ப எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒரு முடிவுக்கே வர முடியல. இது சரியா தப்பா தர்மமா அதர்மமா ஒன்றுமே புரியல. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா வாதம் பண்ணாரு, ஆனா ஒரு முடிவுக்கு வர முடியல, சரணாகதி பண்ணிட்டேன். நீங்க முன்னாடி இருக்கீங்க, நீங்க எனக்கு குருவா இருக்கு சொல்லுங்க. இப்ப நண்பன் போயிட்டு குரு சீடர் ஆயிட்டாங்க. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குரு சீடன் ஆயிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து குரு, அர்ஜுனன் சீடர். இனி தோல் மேல கை போட்டு பேசுற வேலையாக நண்பனாக தோல் மேல கை போட்டு பேசிக்கலாம். இப்ப குரு சீடன் ஆயிட்டா அங்க பணிவா கேள்வி கேட்கும், அடக்கமா கேட்கணும். உடனே கிருஷ்ணர் குருவான உடனே அர்ஜுனனை முட்டாள்னு சொன்ன. அசோஷான நன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசதே கதாசூன கதாசூன்ச நாதசோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசின. நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, அர்ஜுனன் பெரிய புத்திசாலியா இருக்கான்னு. ஆனா நீ எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க. அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்ல, நீ ஏன் வருத்திட்டு இருக்க? அப்ப 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொல்றாரு. உடம்பு என்ன, ஆத்மா என்னன்னு சொல்றாரு. சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவம் தான் உடலையும் ஆன்மாவையும் ஆராய்வது, பிரித்து ஆராய்வது, கவுண்ட் பண்றது, எண்ணிக்கை பண்றது. இந்த உடல் எப்படி கிடைச்சது, அதுக்கு மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அதோடைய மூலக்கூறு என்ன, இப்படி ஆராய்வது சாங்கிய தத்துவம். இது கடைசியில் எங்க வந்து முடியும்னா பக்தி தொண்டுல முடியும். போர் அடிக்கிறா? சாங்கிய தத்துவம் வந்து பக்தி தொண்டுல முடியும். அதே மாதிரி 3ஆம் அத்தியாயம் கர்ம யோகா. கர்மத்தை எப்படி யோகமா பண்ணணும்னு சொல்ற. கர்மா மட்டும் நீ செஞ்சினா அது பலனை அனுபவிக்கணும், அதை யோகமா பண்ணிடுங்க. கர்மத்தை யோகமா செய். வெறும் உன்னுடைய டியூட்டி மட்டும் பண்ணு, உன்னுடைய கடமை மட்டும் செய்ய, பலனை எதிர்பாராத. இல்லையா? பிரபு வந்து வேலைக்கு போனா சம்பளம் கேட்க கூடாது. அப்படி இருந்தா போவாங்களா? நீங்க வந்து பகவத்கீதை படிச்சிருக்கீங்க, நானும் பகவத்கீதை படிச்சிருக்கேன், நீங்க என் கம்பெனியில வேலை செய்யுங்க, கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீங்க சும்மா வந்து வேலை செஞ்சுட்டு போங்க. அண்ணா ஒத்துக்குவோமா? ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பல்ராம் கி கோவிந்தாகி. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால நமக்கு தேவை இருக்கு, வேலைக்கு போறோம் இல்லையா? குடும்பம் நடத்தணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாம் தேவை. ஆனா அந்த கர்மத்தை எப்படி யோகமா பண்றது சொல்றாரு கிருஷ்ணா. அவ என்ன பண்ணணும்? கர்மத்தை யோகமா பண்ற கிருஷ்ணருக்காக செயலாற்றணும். நம்முடைய செயல் வந்து கிருஷ்ணருக்காக செய்யணும். இது வந்து ஒரு அவுட்லைனா ஒரு மேல இருந்த மாதிரியே 3ஆம் அத்தியாயத்தில் சொல்ற எப்படி கர்மத்தை பற்றில்லாம யோகமா செய்யறது. 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணரை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய பகவானை பற்றிய உன்னதமான அறிவு வந்து கிருஷ்ணர் கொடுக்கிறார் 4th சாப்டர்ல. அதான் உன்னதமான அறிவு, டிரான்செண்டென்டல் நாலேஜ். 5ஆம் அத்தியாயம் வரும்போது கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா நிஷ்காம கர்ம யோகான்னு சொல்றாரு. நிஷ்காம கர்ம யோகான்னா செயல்ல ஈடுபடலாம், யோகமா பண்ணலாம், பட்டு இல்லாமல் வெறுமனே கிருஷ்ணரை திருப்தி பண்ண மட்டும்தான் செயலும். எப்படி ஒரு தாமரை இலையே இருக்கு இல்லையா? தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டுறதே இல்லையோ, அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் பிரம்மண்யாதாய கர்மானி சங்கம் ரத்யா கலோதிய லிப்பதே நசபாபேன பத்ம பத்ர இபாம்பசா. தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டுவதிலையோ அதே மாதிரி உலக வாழ்க்கையில் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு பெயருக்கு தான் கணவர், ஒரு மனைவியை பார்த்துக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவர்தான் டியூட்டி, ஆஸ் அ டியூட்டியா பண்ணணும், கடமையா செய்யணும். ஆனா பற்றுதல் பூரா கிருஷ்ணர் மேல வச்சுக்கணும், ஆசை இருக்கணும், கிருஷ்ணர் மேல இருக்கணும். அதான் நிஷ்காமா. காமம் டிசைர். அந்த செயலுடைய பலனை நான் அனுபவிக்க நினைக்காம அது எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது.
தென் 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து தியான யோகம் சொல்றாரு. எப்படி வந்து அவரை மெடிடேட் பண்றது, அவர் தியானம் பண்றது, அஷ்டாங்க யோகா. இந்த மாதிரி ஒரு அத்தியாயம் ஒரு யோகமா சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. அது 5ஆம் அத்தியாயத்துல வந்தாச்சு. 5ஆம் அத்தியாயம் தொடக்கத்திலே கேட்கிறாரு, கிருஷ்ணா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு இடத்துல செயலை விட்டுடுங்கிறீங்க, இன்னொரு இடத்துல செயல் பண்ணிங்கிறீங்க. நான் விட்டுடுறதா பண்றதா, என்னதான் பண்ணணும்? ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நீ வந்து செயலை விட்டுடு, செயலே பண்ணாத, அதுல பட்டுகள் வைக்காத, விட்டுடுங்கிற. இன்னொரு இடத்துல நீ கிருஷ்ண உணர்வோடு செயலாற்றுங்கிற. இப்ப நான் என்ன செய்யறது? செயலை விட்டுடுறதா இல்ல கிருஷ்ண உணர்வோடு செயலாற்றுறதா? எது நான் என்ன செய்யணும்? கிருஷ்ணர் சொல்றாரு, செயலை துறப்பதை விட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது சிறந்ததுங்கிற. யாருமே செயலை துறக்க முடியாது. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிரகஸ்தர்கள், நான் மட்டும்தான் பிரம்மச்சாரியா இருக்கேன் இல்லையா? இந்த சபையிலேயே நான் ஒருத்ததான் பிரம்மச்சாரியா இருக்கேன். இது எல்லாம் கிரகஸ்தர்கள். அப்ப யாரும் செயலை விட்டுட முடியுமா? ஒருத்தராலும் செயலை விட்டுட முடியாது. இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு வேண்டிய செயல் பண்ணிதான். இன்ஆக்டிவா யாராலும் இருக்க முடியாது. ஏதாவது செயல் பண்ணிட்டே தான் இருக்கணும். செயலை துறக்கவே முடியாது. இப்ப அர்ஜுனனும் ஒரு குடும்பஸ்தர் தான், அவரும் செயலை துறக்க முடியாது இல்லையா? அர்ஜுனன் சன்னியாசியில போயிட முடியாது. அவருக்கு ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, மனைவி குழந்தை எல்லாம் இருக்கு. அவருக்கு சத்திரியா, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி இருக்கு, அவருடைய கடமை இருக்கு. அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அர்ஜுனா உண்டான செயலை துறக்க முடியாது, செயலை விட்டு நீ போக முடியாது. ஆனா எனக்காக நீ செயலாற்றலாம், கிருஷ்ண உணர்வோடு நீ செயலாற்றலாம். அப்புறம் கிருஷ்ண உணர்வு செயலாற்றும் சொன்னாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த 5ஆம் அத்தியாயம் கடைசியில ஒருத்தர் பேரளவு செயலை துறப்பதை விட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுறது சிறந்ததுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க அமைதியா இருக்கணுமா, நிம்மதியா ஒரு வாழ்க்கை நடத்தணும். சரிங்க கிருஷ்ணா, நீங்க சொல்றீங்க நான் செயலை துறக்கல, சரி நான் குடும்பஸ்தனா இருக்கிறேன், ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே, சில கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, என்ன காரணம் அதுக்கு? ஏன் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ஏன் எனக்கு வாழ்க்கையில துன்பம் வருது? இத பண்ணலைன்னா வரும். எதை பண்ணலைன்னா, போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுபதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி முடிச்சது. யாருக்கு வந்து அமைதி எப்பவுமே இருக்கும்னா இதை ஏத்துட்டா. கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். நான் அனுபவிப்பாளனே இல்ல. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் போது கணவன் அனுபவிப்பாளர் இல்ல, மனைவி அனுபவிப்பாளர் இல்ல, பெற்றோர்கள், நாம் யாருமே அனுபவிப்பாளர்கள் அல்ல. நாம் எல்லாரும் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், போக்தான அனுபவிப்பாளர். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் பொய் அலங்காரம், நான் தான் அனுபவிக்கணும். என் மனைவி என்ன திருப்திப்படுத்தணும், கணவன் நினைக்கிறான் மனைவி என்ன திருப்திப்படுத்தணும், மனைவி நினைக்கிறா கணவன் என்ன திருப்திப்படுத்தணும், பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்பா அம்மா எனக்கு சேவை பண்ணணும், அப்பா அம்மா நினைக்கிறா பிள்ளைக்கு சேவை. இங்க எல்லாருக்கும் சுயநலம் இருக்கு இல்லையா? இதனாலதான் பிரச்சனையே. நம்ம ஏன் வந்து இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு அமைதியா நடந்து போக முடியலன்னா, எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, செல்ஃபிஷ், சுயநலம், எதிர்பார்ப்பு, சுயநலம், அது பொய் அலங்காரம் சொல்லலாம். பொய் நான் அனுபவிப்பேன், நான் நீ எப்படி அனுபவிக்கலாம், இந்த பொய் அலங்காரம். பட் இதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர், நான் அனுபவிப்பாளன் அல்ல. என்னுடைய எல்லா செயல்களையும், நான் செய்யக்கூடிய அனைத்து செயலையும் அனுபவிக்க வேண்டியது கிருஷ்ணா. எல்லாரும் உற்ற நண்பனும் அவர் தான். இந்த ரெண்டு விஷயத்தை ஒத்துக்கிறவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க, ஆனந்தமா அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் அனுபவிப்பாளரை எடுத்துக்கிட்டு நம்ம செயலை பூரா கிருஷ்ணர். அதுதான் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கிருஷ்ண உணர்வுல நடுவில் இருக்கிறது தான் பக்தி தொண்டு. கிருஷ்ணரை சார்ந்த எல்லா வேலையும் செய்யறது, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது தான் பக்தி தொண்டு. இப்படி பல்வேறு யோக முறைகளை கிருஷ்ணன் சொன்னாலும் 6ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் இதெல்லாம் நிராகரிச்சிட்டாரு, இதெல்லாம் பண்ண முடியலன்றாரு. என்னால வந்து நீங்க, அதுவும் 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொன்ன யோகத்தை வந்து அர்ஜுனாலே டைஜஸ்ட் பண்ண முடியல, எல்லாம் தாங்கிக்க முடியலன்ட்டு என்ன சொல்லிட்டாரு கிருஷ்ணர், அப்படி அர்ஜுனா நீ வந்து தனி இடத்துக்கு முதல்ல போகணும், நீ காட்டுக்கு போய் தனி இடத்துல உட்காரணும். அந்த இடம் ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வாம இருக்கக்கூடாது, சமதளமா இருக்கணும். அங்க இந்த மாதிரி பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கணும். கண்கள் எல்லாம் முழுசா திறந்துக்க கூடாது, முழுசா மூடிக்க கூடாது. நாசி மூக்கினுடைய நுனி துவாரத்தை பார்க்கணும். அப்புறம் அப்படியே தியானம் பண்ணணும். இப்படி எல்லாம் சொல்ற. ஜபமாலை வச்சே நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியல, எங்க போய் இப்படி எல்லாம் தியானம் பண்றது இல்லையா?
ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபமால வச்சு ஜபம் சொல்லும் போதே மனசு ஓடிடுது. அவ்வளவு ஈஸி இல்ல. அதனால கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க சொன்ன இந்த அஷ்டாங்க யோக முறை என்னால தாங்கவே முடியலன்ட்டு. அப்புறம் எங்க பயிற்சி ஏற்றுக்கொள்ளவே முடியல அர்ஜுனால். அப்புறம் எங்க பயிற்சி பண்றது இல்லையா? அர்ஜுன் இருந்த காலத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. சோசியல் மீடியா கிடையாது, பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்துல அர்ஜுனால பண்ண முடியல. நம்ம பூரா இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். பெரும்பாலும் மக்கள் பாருங்க, மொபைல் போன் கூட தான் குடும்பம் நடத்துறாங்க. கணவன் மனைவி கூட குடும்பம் நடத்துறாரா, மனைவி கணவன் கூட குடும்பம் நடத்துற ஆளுக்கு ஒரு போனை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாம் எப்ப பாரு போன் கை. முதல்ல கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு அடிபட்டு இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? முதல்ல ஏதாவது தடுக்கி விழுந்துட்டாலும் கீழே விழுந்தாலும் எங்க அடிபட்டு இருக்கான்னு பார்ப்போம். இப்ப முதல்ல போன் ஏதாவது அடிச்சிருந்த கீழே விழுந்த உடனே நமக்கு அடிபட்டு இருக்கான்னு பாக்கல. போன் என்ன ஆச்சு, போயிடும், அவ்வளவுதான் அமௌண்ட். 2000 வெள்ளி 3000 வெள்ளி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. வச்சு இம்மீடியட்டா போனை தான் பாக்குறோம். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் போன் கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ் போய் போன் கான்சியஸ் வந்துருச்சு பாருங்க. மாயா வந்து அப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாது. ஸ்மார்ட் மாயா இஸ் வெரி ஸ்மார்ட். சரி, என்னாச்சு? அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ஓகே உன்னால இந்த யோகாலாம் ஃபாலோ பண்ண முடியாதா? சரி, நான் சொல்றது நீ செய். என்ன செய்யணும்? யாரு இவ்வளவு யோகா பத்தி சொன்னாரு? கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, இதுல எல்லாம் யாரு சிறந்தவர்? அதை நீ சூஸ் பண்ணிக்கோ. நானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த யோகி எல்லாம் சிறந்தவர் யாரு? யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா யோகியும் சிறந்தவர். மக்கதே அந்தராத்மனா, என் என்னை வந்து உள் மனதுல நினைச்சு கொண்டிருக்கிறவர். ஸ்ரத்தாவான், நம்பிக்கையோட, பஜதேவா, பக்தி தோண்டு செய்யக்கூடிய அந்த பக்தன் தான் எனக்கு மிக பிரியமான நெருக்கமான யோகியாகும், நண்பரும் யோகியுமாகும். யோகினாம் அபி சர்வேஷாம் மக்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேவம் சமயத்தம், அவன் யோகி எல்லாம் சிறந்தவனும் எனக்கு பிரியமானவனும் ஆகும். பக்தி யோகி தான் இருக்கிறது டாப் மோஸ்ட் யோகி. அதனால இந்த பொருளுரையில ப்ரோப்பா என்ன எழுதுறாரு? யோகம்னாலே பக்தி யோகம் தான் எழுதுறாரு. யோகானாலே பக்தி யோகம் தான், மற்ற யோகவே கிடையாதுன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போயெல்லாம் தேட வேண்டாம், அலசி வேண்டாம், ஆராய்ச்சி ஒண்ணும் தேவையில்லை. யோகானா பக்தி யோகா, அவ்வளவுதான். பக்தினா கிருஷ்ணருக்கு தான் பக்தி. தேவர்களுக்கு செய்யறதெல்லாம் பக்தி கிடையாது. தேவர்களுக்கு செய்யறதெல்லாம் வழிபாடு, தேவதை வழிபாடு. உபாசகன், உபாசனா அப்படின்னா வழிபாடு. தேவி உபாசகர், பார்வதியை வழிபடுறவங்க தேவி உபாசகர், தேவதை வழிபடுறவங்க தேவதை உபாசகர்கள், அவ்வளவுதான். பக்தி அல்லது பக்தி தொண்டுனா அது பஜதே அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான். கிருஷ்ணருக்கு மட்டும் செய்யறதுதான் பக்தி தொண்டு. மற்றதெல்லாம் பக்தியே கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, அதனால இந்த பக்தி தொண்டு எப்படி பண்ணணும் சொல்லி தர பாகவதம் சொல்லி கொடுக்குது. எப்படி பக்தி தொண்டு பண்ணணும்? தஸ்மாத் ஏகேன மனசா, ஒரே மனசோட, ஒரே மனசு. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்பதாமதி. சாத்பதாமதினா பக்தர்களின் பாதுகாவலன், பக்தர்களுடைய பாதுகாவலன், பக்தர்களுக்கு பிரியமானவர் கிருஷ்ணா. அந்த சாத்பதாமதி கிருஷ்ணரை, பகவானை ஒரே மனதோட, ஏகேன மனசா, தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்பதாமதி ஸ்ரோத்ரவ்ய, முதல்ல கேட்கணும் பகவானை பத்தி. கீர்த்திதவ்யச, அவர் புகழ் பாடணும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யச தேய, நினைக்கணும். பூஜ்ய வழிபடணும். கேட்டல், பாடுதல், நினைத்தல், வழிபடுதல், 4 விஷயம். இந்த 4ஐ ஒழுங்கா பண்ணணும் பாவம் சொல்லு. யாரும் இந்த 4 விஷயத்தை ஒழுங்கா பண்றாங்களோ அவங்க இந்த ஜட வாழ்க்கை, பௌதிக வாழ்க்கை விடுபடலாம். இந்த 4 ஆக்டிவிட்டி, ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜ்ய நித்யதா. அவரை பற்றி கேட்பது, அவரை பற்றி பாடுவது, அவரை நினைப்பது, அவரை வழிபடுவது, இதை செய்யணும். எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவான பரமபுருஷர் பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக் கொண்டும் ஞாபகத்தை நிறுத்தி மற்றும் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் பக்தி தொண்டு. அதுக்கு பிரபுபாதர் அழகா சொல்றார். இந்த 4 விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க வாழ்க்கையில இந்த 4 விஷயம் நடக்குது இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க வீட்லயும் இந்த 4 விஷயம் நடக்கும்.
எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? காது பொத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்களா? காது ரெண்டு திறந்து வச்சுப்பாங்க, எதாவது சொல்ல மாட்டாங்களா இல்லையா? நல்ல காது அகலமா திறந்து வச்சுப்பாங்க. அதுவும் என்ன பத்தி யாராவது சொன்னாங்களா, நான் இல்லாத நேரத்துல சொன்னாங்களா அப்படி காது பெருசாயிரும். போன எடுத்தா அவ்வளவுதான், மணிக்கணக்கா போகும். உன்னை பத்தி அப்படி பேசினாங்க, என்னை பத்தி இப்படி பேசினாங்க, இதே பேச்சுதான். அப்போ கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒண்ணு தன்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்கிறாங்க, கரெக்டா? ரெண்டாவது டிவி சீரியல் என்னாச்சுனாலும் அட்லீஸ்ட் கேட்பாங்க. நான் அர்ஜென்டா நேற்று என் கணவர் கூட வெளியில போயிட்டேன், சீரியல் பார்க்க முடியாம போச்சு, அதுல என்ன நடந்தது, சாவித்திரி என்னன்னா சரஸ்வதி எங்க போனா, கங்கா என்னாச்சு, இதே பொழப்பு. அப்போ ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கேட்காம மனுஷனால இருக்கவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஏதாவது என்னைக்காவது ஒரு நிமிஷமாவது எதையுமே கேட்காம உட்கார்ந்து இருக்கிறோம்? கேட்காம இருக்க முடியும், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது. வயசாயிடுச்சுன்னா டிவி சீரியல பார்த்துட்டு இருப்பா, இல்லைன்னா சினிமா பார்த்துட்டு எதையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு விளம்பரம் வேற போட்டு இல்லையா? கேட்டுட்டே இருக்கு, ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்ரோத்கவ்யா அப்புறம் எதையாவது பாடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒண்ணு சினிமா பாட்டு பாடுவாங்க, இல்ல பஞ்ச பாட்டு பாடுவாங்க, இல்ல தண்ணியே புகழ்ந்துவாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல மலேசியால இருக்கையில ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எங்களை மாதிரில யாரும் கிடையாது. அப்போ ஒண்ணு என்ன பண்றாங்க, ஒண்ணு சினிமா பத்தி பேசுவாங்க, இல்ல தன்னை பத்தியே பேசுவாங்க. நானும் என்ன பத்தி பேச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காருங்க, நீங்க யாராவது மாட்டிடுவாங்க. உட்கார வச்சு நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கும்போது உங்களை மாதிரியா ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க கொஞ்சம் இருங்க, நான் ராமாயணம் சொல்லி கொடுக்குறேன். ஆனா போங்க, நம்ம ராமாயணம் எப்படி இருக்கு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்ப எதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, இல்ல எதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, யாரையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க போய் வீட்டுல பாருங்க, ஏதாவது சினிமா நடிகர் போட்டோ மாட்டி அவர் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கு, எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, யாரையாவது வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட அவனோட தலைவரை வழிபட்டு இருக்கான். ஆனா வெளியில வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை, அவன் நீங்களா பண்ணதான் அவன் தலைவருக்கு மாலை போட்டு நமஸ்காரம் பண்றான். அப்போ இந்த உலகத்துல இதை நிறுத்தவே முடியாது, இது தவிர்க்கவே முடியாது. யாராலும் எதையும் ஆக்சுவலி நம்ம வந்து ஆத்மா, கிருஷ்ணர் என்ன சொல்வாரு, ஆத்மா ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்க முடியாது. பகவத்கீதையில இருக்க ஸ்லோகா, நகி கக்ஷித் சனமபி ஜாது டிஸ்டன்யா கர்மகிருத். நகி கக்ஷித் க்ஷணம், க்ஷணம் செகண்ட், இந்த செகண்ட் கூட ஒரு நாள் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மா இயங்கிட்டே இருக்கும், ஆத்மாவோட வேலை இயங்கிட்டே இருக்கிறதா. ஆத்மா சும்மாவே இருக்காது. நம்ம உடம்புக்கு தான் ஓய்வு கொடுக்கிறோம், ஆனாலும் மனசு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இங்க பாருங்க, தூக்கத்துல மலேசியால மலை மேல ஏற மாதிரி, பிளைட்ல போற மாதிரி என்னென்ன கற்பனையில கனவெல்லாம் வரும். ஆகாசத்துல பறக்கிற மாதிரி, புலி துரத்துற மாதிரி. அப்ப மனசு இயங்கிக்கிட்டே தான் இருக்கு, ஆத்மா இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இந்த உடலுக்கு தான் நம்ம ஓய்வு கொடுக்குறோம், சும்மா படுத்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு போச்சு, தூக்கம் வர வரைக்கும் மொபைல் நோண்டிட்டே தான் இருக்காங்க இல்லையா? பாக்குறோம் இல்லையா? அப்ப வந்து என்ன பிரச்சனைனா, இந்த 4 விஷயத்தையும் தவிர்க்கவே முடியாது. நம்ம எதையாவது கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்போம், எதையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம், யாரையாவது வழிபாடு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இது வந்து இம்ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒழுங்கா இல்லாம யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கு. பாபா என்ன சொல்லுது, இந்த செயலை நிப்பாட்ட முடியாது, இது கிருஷ்ணருக்கு பண்ண வேண்டியது. இந்த செயலை யாரும் நிப்பாட்ட முடியாது. கேட்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, நினைக்காம இருக்க முடியாது, வழிபாடு பண்ணாம இருக்க முடியாது. அது கிருஷ்ணருக்கு பண்ணணும்னு சொல்லு. அப்பதான் அந்த புலன்கள் எல்லாம் தூய்மை அடையும். காது எப்ப தூய்மை அடையும், வாய் எப்ப தூய்மை அடையும், மனசு எப்ப தூய்மை அடையும், புத்தி எப்ப தூய்மை அடையும், புலன்கள் எப்ப தூய்மை அடையும், அது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போதுதான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பக்தி சேவையில, பக்தி தொண்டுல முதலாவது முக்கியமானது கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னவாரு, கிருஷ்ணர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் அதிகம். ஜன உலகத்திலே பாக்குறீங்களா, நீங்க யாரை பத்தி அதிகமா கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க மேல அட்டாச்மெண்ட் வரும். ஒரு ஹீரோ பத்தி கேட்டே இருந்தாலும் அந்த ஹீரோ மாதிரி ஸ்டைல் பண்ணுவான், அவன மாதிரி நடப்பான், பேசுவான், கடைசியில் பைத்தியமே ஆயிடுவான் இல்லையா? அந்த ஹீரோ மேல பைத்தியமாயி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஓடாத பொறுத்த பாக்கி. அதுவும் நிறைய இருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் வந்தீங்கன்னா, இந்தியாவில வந்து பார்த்தா நிறைய பைத்தியங்கள் இருக்கு.
இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு கத்திட்டு ஒரு ரோட்ல பைத்தியம் நிறைய இருக்கு. எனக்கு நான் சொல்ற நம்பிக்கை யூடியூப்ல போட்டு பாருங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி பைத்தியம். அப்ப என்ன பண்றது? ஏன்னா இவங்களை இப்படிதான் என்ன பண்ணணும்னு தெரியல, அறியாமையினால என்ன செய்யணும்னு தெரியல, யாரை பத்தி கேட்கணும்னு தெரியல. அதுதான் பிரபுபாதர் சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும். இந்த கிருஷ்ணரை பற்றி கேட்கணுங்கிறது இன்னைக்கு இல்ல, காலங்காலமா இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணரை பத்தி கேட்கறது எவ்வளவு முக்கியம் இருக்கு. இந்த காது கொடுத்துக்கிறதே கிருஷ்ணரை பத்தி கேட்கதான். அதுதான் பாகவதம் சொல்லுது. அடுத்த செகண்ட் கேட்டல வரும். ஒருத்தருக்கு 2 காது இருந்து இந்த காது இருந்தும் கிருஷ்ணரை பத்தி கேட்கலாம், அவன் செவிடன் தான். காது இருந்தும் செவிடனாய். யாரு இந்த காது வச்சுட்டு கிருஷ்ணரை பத்தி கேட்கலையோ அந்த காது பத்தி பாகவதம் என்ன சொல்லுது? பாம்பு புக்குல இருக்கு ஓட்டை, பாம்பு புத்திலே ஓட்டை இருக்கு, என்ன பிரயோஜனம்? என் காதலி ஓட்டை இருக்கு, என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணரை பத்தி கேட்கலைன்னா இந்த காது பாம்பு புத்துல இருக்கிற ஓட்ட மாதிரிதான். கிருஷ்ணரை தரிசனம் பண்ணல அப்படின்னு அந்த கண்ணு இருந்து கூட கிருஷ்ணாவை தன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட பகவான் தரிசனம் பண்ணா அவன் கண்ணு இருந்து கூட அவன் கண்ணு எதோட ஒப்பிடப்பட்டிருக்கு? மடிப்பிலேயே கண்ணு இருக்கு. என்ன பிரயோஜனம்? அழகா இருக்கு, அவ்வளவுதான். அதனால வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால பார்க்க முடியுமா? முடியாது. சரி, வாயிலிருந்து கிருஷ்ணர் புகழல, அப்புறம் இந்த வாய் எதோட ஒப்பிட்டு இருக்கு? ஒருத்தருக்கு நல்ல வாய் கொடுத்துருக்காரு பாருங்க. நான் பேச பேசிக்கிட்டே இருப்பேன் 24 நேரம் கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த வாய் கிருஷ்ணரை பத்தி பேசலைன்னா இந்த வாய் என்ன சொல்லிருக்கு? தவளையோட ஒப்பிட்டு இருக்கு. நீங்க நல்ல மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் அப்படின்னு தெரியாது. இந்தியாவில நல்ல மழை பெய்ஞ்சா தவளை வர ஆரம்பிச்சிடும். அந்த தவளை என்ன பண்ணும்? பொந்திலிருந்து வெளியில வந்துட்டு அது பாம்பு கூப்பிடுது. ஓ பாம்பே, இங்க வா, நான் இங்கதான் இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கோ, நான் ரெடியா இருக்கேன், உனக்கு இன்னைக்கு நான் தான் உனக்கு கீஸ்டேன், கமிங் கமிங் கமான் கமான். பாம்பு கூப்பிடுது. பாம்பு தேடலாம் வேண்டாம், அந்த சத்தத்தை கேட்டு போய் லபக்கு பிடிச்சிடும். அந்த மாதிரி வாயிருந்தும் கிருஷ்ணரை பத்தி பேசலன்னா மரணத்தை இன்வைட் பண்ணிடுவோம். மரணமே கவா, நான் சீக்கிரம் சாகணும், சீக்கிரம் சாகணும். அதனால இந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலைன்னா அது பாம்பு புத்து, மயில் பீலி, அந்த தவளை மாதிரி தான். கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு நமக்கு கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கலாம். குலசேகர ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ராஜா குலசேகர் 1 2 3 4 5. மற்றவங்களுக்கு தெரியாதா? சரி, இந்த குலசேகர ராஜா இருக்கா இல்லையா, அவர் தமிழ்நாட்டுல சேர நாட்டுக்கு மன்னரா இருந்தார். சேரா ப்ராவிடன்ஸ், சேராவுடைய டைனஸ்டில கிங் அவர் ராஜா குலசேகர். அவர் கேரளால கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த கொல்லம் தான் அப்போ அந்த ப்ராவிடன்ஸோட கேபிட்டல் இருக்கு. அங்கிருந்தவுடைய ராஜ்யம் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு திருச்சி சோழாவுடைய கேபிட்டல். அது வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இருந்தது. ரொம்ப புகழ் வாய்ந்த மன்னர் ராஜா குலசேகரா. ஆனா அவருக்கு ராஜ்யத்தை விட, அவர் ராஜாவா இருந்தாரு, அவருக்கு ராஜ்யத்தை விட என்னன்னா அவருக்கு பகவானுடைய புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும்னு ரொம்ப ஆசை. அவர் ஒரு நாளும் என்ன ஏங்குவார் அப்படின்னா, நான் என்னைக்கு திருப்பதி போவேன், நான் என்னைக்கு ஸ்ரீரங்கம் போவேன், நான் என்னைக்கு காஞ்சிபுரம் போவேன், இப்படி ஒரு நாளும் அந்த பெருமாளை நினைச்சுக்கிட்டே இருப்பார். திருப்பதி, இல்ல பாலாஜி, ஸ்ரீரங்கம் ரங்கநாத், காஞ்சிபுரம் வரதராஜ், நான் என்னைக்கு அங்க போவேன், என்னைக்கு அங்க போவேன் ஏங்கிட்டே இருப்பார். சிலப்போ ஓடிடுவார், ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடிடுவார். திருப்பதி போகணும், ஸ்ரீரங்கம் போகணும். அப்ப இந்த மந்திரிகள் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. ராஜாவே ஓடி போயிட்டா ராஜ்யத்தை யாரு பாத்துக்கலாம்? ஆனா மந்திரிகளுக்கு தினமும் கவலை, என்னைக்கு ராஜா காலையில் எந்திரிச்சா இருப்பாரு இருக்க மாட்டாரு கவலை. ஏன்னா அவருக்கு ராஜ்யத்தை விட, நாட்டை ஆடுறதை விட பகவானை போய் தரிசனம் பண்றதுல ஆர்வம். அதனால நாளைக்கு தூக்கி எந்திரிச்சா ராஜா இருப்பாரா இருக்க மாட்டாருன்னு வேற சந்தேகம் மாதிரி. இந்த மாதிரி ராஜாவுடைய எண்ணத்தை மாத்தணும். அவர் எப்பவுமே என்ன பண்றாரு? திருப்பதிக்கு போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு. தூங்கவே மாட்டேங்கிறார். எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்றது, என்ன பண்ணலாம்? மந்திரிகள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லா மந்திரியும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ ஒரு ஐடியா பண்ணாங்க, பேசாம நம்ம அடியார்களை இங்க வர வச்சிருவோம். வைஷ்ணவர்கள் இங்க வந்துட்டாங்கன்னா ராஜாவுக்கு போகணுங்கிற எண்ணம் மறந்து போயிடும். நான் திருப்பதி போகணும், சரி. ஏன்னா அடியார்களுக்கு சேவை பண்ணும்போது, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா பகவானை சேவிக்கிறதோட பக்தர்களுக்கு சேவை பண்றது ரொம்ப முக்கியம். பகவானை வழிபடுறோமோ இல்லையோ, பகவானை சேவிக்கிறோமோ இல்லையோ,
பிரபுபாதருக்கு சேவை பண்றது மூலமா நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்திடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். பகவான் தன்னை ஒருத்தர் வழிபடுறத விட தன் பக்தனை ஒருத்தர் வழிபட்டார்னா கிருஷ்ணர் மட்டும் இல்ல, சிவபெருமானும் பேரானந்தம் அடைகிறார். சிவபெருமான் என்ன சொல்றாரு பாகவதத்துல, அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தோம் ருத்ரகீதத்துல. சிவபெருமான் என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் எனக்கு அவ்வளவு பிரியமானவங்க இல்ல, பகவானுடைய பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்கிறார். தேடி போய் ஆசீர்வாதம் பண்றார். சிவபெருமான் வந்து பகவானுடைய பக்தர்களை தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். பகவானை எப்படி நான் நினைக்கிறனோ அதே மாதிரி அவரோட பக்தர்களும் எனக்கு பிரியமானவன்னு சொல்றாரு. அதனால பக்தர்களுக்கு சேவை பண்றது, பக்தர்களை பகிர்விக்கிறது பகவானை மட்டுமல்ல மகாதேவர் போன்ற பெரும் வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தும். நம்ம சேவை பண்றோமோ இல்லையோ, உதாசீனப்படுத்தா வந்தா போதும். பக்தர்கிட்ட குற்றங்காடுறது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது, இன்சல்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. கிருஷ்ண பக்தி நம்ம இதயத்தை தோன்றவே செய்யாது, வரவே வர. தலை உப்புற நீங்க ஜபம் பண்ணாலும் கிருஷ்ண மேல அன்பு வராது. அதனால வைஷ்ணவ சேவை வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம பகவானுக்கு சேவை பண்றோமோ இல்லையோ, பகவான் வழிபடுறோமோ இல்லையோ, முதல்ல வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தணும். வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தினாலே பகவான் திருப்தி அடைஞ்சிடுறாரு. அதனால குலசேகர ராஜா என்ன பண்ணாரு, அவர் வந்து இப்ப மறந்து போயிட்டார். அதிகாரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மந்திரிகள் வந்து நிறைய வைஷ்ணவரை இன்வைட் பண்ணாங்க. நிறைய பக்தர்கள் வைஷ்ணவர்லாம் வர ஆரம்பிச்சோடனே ராஜா வந்து யாத்திரை போறதை மறந்துட்டாரு, வைஷ்ணவருக்கு சேவை பண்றாரு. அவங்கள வரவேற்று தக்க ஆசனம் கொடுத்து, அவங்க பாத பூஜை பண்ணி, அவங்க பிரசாதம் கொடுத்து, அவங்கள்ட்ட அன்பு பண்ணி அவங்க கேட்கிறாரு. அதுவும் ராஜாவுக்கு வந்து குலசேகருடைய அரண்மனையில வந்து ராமருடைய விக்கிரகம், சீதாராம் லக்ஷ்மண், சீதாராம் லக்ஷ்மண் விக்கிரகம் அவருடைய அரண்மனையில இருக்கும். ரொம்ப அழகான விக்கிரகம். ராஜாவே பர்சனலா அந்த விக்கிரகத்துக்கு ஆரத்தி பண்ணுவாரு, அலங்காரம் செய்வாரு. ரொம்ப அன்பு, அவருடைய இஷ்டமூர்த்தி ராமர். அப்படி வழிபாடு செய்வாரு. அதனால நம்முடைய இடத்துக்கு அடியார்கள் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க உட்கார வச்சு ராமாயணம் சொல்லுவாரு. நீங்க ராமருடைய கதையை சொல்லுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு ராமாயணம் சொல்லுங்க. அப்புறம் வைஷ்ணவர்கள் ராமாயணம் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க ராமாயணம் பேச ஆரம்பிச்ச உடனே ராஜாவும் நம்மள மாதிரி தான் தூங்கிடுவார். நம்ம பாவகன் கிளாஸ்ல உட்கார்ந்து என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம். ஆனா ராஜா தூங்கல, ராஜா தன்னையே மறந்து அந்த கதையோடு ஒன்றிடுவார். அந்த மாதிரி ஒரு கேட்பார். அவ்வளவு அந்த ஹியரிங், அந்த கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம். அப்படியே அந்த கதைக்குள்ளே மெர்ஜ் ஆயிடுவார், அப்படியே லயிச்சு போயிடுவார். நம்மளும் பாவகன் கிளாஸ்ல உட்காந்து அப்படியே மெர்ஜ் ஆகி தூங்கி அப்படியே சாமியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ராஜா வந்து அந்த கதை கேட்டு கேட்டு அப்படியே அந்த கதையில தன்னை லயிச்சு போயிடுவார். சில நேரம் ராஜா வந்து புறப்புலன்களால வரக்கூடிய உந்துதல் எல்லாம் கடந்துடுவார். எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் இருக்காது அவருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு சமாதி நிலை, அது பாவா ஸ்டேஜ், பாவ நிலை, அது சமாதி நிலை. அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏதோ பக்தி பண்றோம் அவ்வளவுதான். நான் குருவிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், 14 மாலை செய்யறேன்னு, செஞ்சுதான் ஆகணும். 4 விதிமுறை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சுதான் ஆகணும். இதுல வேற சர்வீஸ் வரலாம், போன் வேற போட்டுறாங்க. நீ டீச்சர் எல்லாம் வாங்கி கொடுத்து சர்வீஸ் வர மாட்டேங்கிற இல்லையா. சோ நம்மளுடைய லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கு, நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கும். சிலப்ப நமக்கு யாருக்கும் ஆர்வ நிலைன்னு சொல்ல வரல, சில பக்தர்கள் அப்படி இருக்காங்க. போன் பண்ணி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி சேவை பண்ண வைக்கணும் அவங்களை. ரைட். ஆனா குலசேகர ராஜா வந்து கதை கேட்க ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணுவோம், பாவதன் கிளாஸ்ல ஜெயராதா மாதவெல்லாம் பாடிட்டு ஸ்லோகெல்லாம் படிச்சு கதை போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கிளாஸுக்கு வரலன்னு சொல்லி கூட உட்காந்து, ஓ கிளாஸ் வந்துட்டாங்க. ஆனா அவர் எப்படின்னா அந்த கதைக்குள்ள அப்படியே தன்னை மறந்துடுவார். அப்படி கவனமா கேட்பார், ஆர்வமா கேட்பார். சோ கேட்கிறவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் போது, கேட்கறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, கவனமா இருக்கு, சொல்றவங்க ரொம்ப உற்சாகமாயிடும். ரொம்ப உற்சாகமாயி அப்படி அழகா வர்ணிப்பாங்க. கேட்கறவங்க தன்னை மறந்து கேட்கும் போது அந்த சரியா கேட்கறவங்க சரியா அந்த சபையில வந்து கரெக்டா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து எல்லாருக்கும் ஆனந்தமாயிடும். சொல்றவங்க, கேட்கறவங்க, சபையில இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாயிடும். என்னாச்சு, இந்த ராஜா வந்து பிரஜைகள்லாம் உட்கார வச்சு, ராஜா மட்டும் இல்ல, அவருடைய மந்திரிகள், சேரா பிரஜைகள், ஒட்டுமொத்த ராஜ்யம் உட்கார்ந்து இருக்கு. வைஷ்ணவர்கள் பேசும்போது, இந்த பக்தர்கள்லாம் பகவானை பத்தி புகழும் போது ஒட்டுமொத்த ராஜ்யம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. அதுவும் ராஜா வந்து தன்னையே மறந்து போய், நம்மள இந்த சினிமா பார்க்கும்போது சீட்டுக்கு எச்சில போயிடும் இல்லையா, என்ன நடக்கும் அடுத்தது. சில பாட்டிகள்லாம் டிவிக்குள்ளேயே தலைவிடாத குறையா பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் அடுத்து என்ன வரப்போகுது அது தொடர்ந்து போட்டுருவான். அது 1000 எபிசோட் போகும், அது தொடர்ந்து போட்டு 4000 அதுல தொடர்ந்து போட்டுருவான். அவ்வளவு ஈகர்னஸ் நமக்கு எதுல மெட்டீரியலி அந்த ஈகர்னஸ் இருக்கு, பட் ஸ்பிரிச்சுவலி அந்த ஈகர்னஸ் வரும். கேட்கும் அடுத்தது என்ன நடக்கும்,
என்ன நடக்கும் அப்படின்னு கவனமா கேட்டுட்டே இருக்காரு. ராஜா வந்து அப்படியே தன்னை மறந்து போயிட்டார். ஒரு நாள் ஒரு பாகவதர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, ராமாயண கதை சொல்லிட்டு இருக்காரு. ராஜா ரொம்ப மும்முரமா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன சொல்றாரு, ஒரு நாள் தண்டகாரண்ய வனத்துல ஜனஸ்தானத்துல பஞ்சவடியில வந்து சீதா தேவியும் ராமரும் ஒரு பாறைமையில உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல லட்சுமணன் நின்று இருக்காரு. அப்போ ஆகாச மார்க்கும் ஒரு ராட்சசி ஒரு அரைக்கி போறான். அப்படின்னு பறந்து போற அந்த ராட்சசி. அவன் கீழே பார்த்தா ஒரு அழகான வாலிபன். அப்படி தோள்கள்லாம் அப்படி மலை மாதிரி இருக்கு. பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், அப்படியே பச்சை மலை போல நிறம், அப்படியே அந்த பச்சை நிறத்துல அப்படி ஜொலிக்கிற கண்கள் எல்லாம் தாமரைகள் மாதிரி காது வரை இருக்கு. தோற்றத்துல பார்த்தா ஒரு சத்திரினை போல இருக்கிறாரு. பறந்து விரிந்த தோல், ஆஜானு பாகனா இருக்காரு. ட்ரெஸ்ஸ பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி இருக்காரு. ஆனாலும் அவருடைய அழகு இருக்கே அப்படி கண்ணை கவருது. அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார். இந்த அரைக்கு பார்த்தோன்னே பயங்கர அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அவன் இந்த மாநிலம் யார் இந்த மாநிலம் அப்படி அந்த மாநிலத்தை இறங்கி வர்றான். வேற இறங்கி வந்து அவன் மேல இருந்து இறங்கி வந்து, ஓ மாநிலனே, நீ இவ்வளவு அழகா இருக்கிறாயே, நீ யார்? நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ராணி, இந்த வனத்துக்கே நான் தான் ராணி, வனராணி. என்னோட பேர் சூர்பனகா. ஓ, நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கேன், நீ தான் எனக்கு பொருத்தமானவன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காட்டுக்கு நீ ராஜாவா இருக்கலாம், ராணியா ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். அப்ப ராமர் சொன்னாரு, ஓ சூர்பனகி, நீ உண்மையிலே ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த பொண்ணு இருக்கே, இவளை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன். என் கூட ஒருத்தர் வந்திருக்கான் பாரு, அவன் கல்யாணம் ஒன்றும் பண்ணல, நீ அவனை வேணா வேலைச்சு பண்ணிக்கணும். அப்படியே தள்ளி விட்டாரு. ராமர் என்ன பண்ணாரு, சூர்பனகை லட்சுமணன் தள்ளி விட்டாரு. லட்சுமணனை பார்த்தா சூர்பனக, அந்த லட்சுமணன் வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு. அப்படி ஒரு அழகு, தேஜஸ், அப்படி அவர் உடம்புல வந்து அப்படி தேஜஸ் வந்து கண்ணை பறிக்குது. அப்படி தாமரை போல கண்ணு, அப்படி அழகான மாலை போட்டு அப்படி சும்மா அப்படி ஆஜானு பாகன அப்படி நிக்கிறாரு. லட்சுமணன் பார்த்துட்டு அவருடைய அழகுல மாறிக்கலாம். ஓ வாலிபனி, ஓ ஹேண்ட்ஸம் ஒன், யூ ஆர் சோ வெரி நைஸ், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ இந்த காட்டுக்கு ராஜா ஆயிடுவேன், நம்ம ரெண்டு ஜாலியா இருக்கலாம். அப்ப லட்சுமணன் சொன்னாரு, நான் என்னமோ ஒரு பெரிய புத்திசாலி நினைச்சேன், நீ ஒரு முட்டாளா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. என்ன சொல்கிறாய்? ஆமா, யாராவது போய் சேவனை கல்யாணம் பண்ணுவாங்களா? எஜமான தானே கல்யாணம் பண்ணணும். ராஜா விட்டுட்டு எவனா போய் சேவன், அவர் ராமர் வந்து என் பிரபு, அவர் ராஜா, நீ அவரை கல்யாணம் பண்றத கரெக்ட், போய் ஒரு வேலைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிருக்கிறியே, ஓ அதுவும் கரெக்ட் தான். திரும்பி ராமர்கிட்ட வந்தான். ஓ வாலிபரே, நீ ஏன் இந்த ஒரு ட்ரை பண்ணக்கூடாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாங்க. ராமர் லட்சுமணன் கருப்பாரு, லட்சுமணன் அவன் கட்டத்துல ஃப்ரை ஆயிட்டான். நம்ம சர்வீசஸ் ஃப்ரை ஆயிடும்ல, அது தவிர ஃப்ரை ஆயிட்டான். ஃப்ரை ஆனோன்னு அவன் வந்து டென்ஷன் ஆகி சூப்பனை கோவம் வந்துருச்சு. சீதையை பார்த்தான். ஓ சீதையை பார்த்து பொறாம, ஓ இந்த பொண்ணு இருக்க போய் தானே இந்த ராமர் வந்து என்னை அசப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஓ மாநிலனே, இந்த பொண்ணு இருக்கதான் நீ என்னை கட்டிக்க மாட்டேங்கிற, இப்பயே இவளை கொண்டு நான் ரத்தத்தை குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகை போய் சீதா கிட்ட போறான். சீதையை பொண்ணு சீதா பயந்து போய் பிரபு பிரபு ராமர் பின்னாடி போயிடுச்சு. சீதையை பயன்படுத்துறது ராமர் கோவம் இருக்கு. லட்சுமணா, இம்மிடியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அவர் எப்ப சொல்லுவாங்க கையில வாழ வச்சு நிக்கிற லட்சுமணன். ராமர் சொல்ல ஒரு ஆர்டர் மட்டும் தான் வரணும். ராமர் வரதுக்கு லட்சுமணன் நிற்பார். அதுவும் லட்சுமணன் வரதுலே ஒரு கோபம் வந்து நிற்கும். லட்சுமணன் வராம அவருக்கு முன்னாடி ஒரு கோபம் தான் வந்து நிற்கும். லட்சுமணன் ரெடியா நிக்கிறார். ராமருக்கு ஒரு ஆர்டர் மட்டும் வரட்டும், அவர் பீஸ் பீஸ் ஆக்கிடணும். ராமர் சொன்னார், ஒரு பெண்ணா இருக்கா, அவர் கொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஏதோ ஒரு பாடி ஒரு பாட்டை வந்து கட் பண்ணிட்டு அங்கே ஈனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு உடம்பை கட் பண்ணி விட்டுடுங்க. அவர் வந்து உடைவாள உருவி லட்சுமணன் மூக்க வெட்டி விட்டார். அந்த மூக்கு அருந்தோட பிளட் வந்து அலறிட்டு வந்து காடு முழுது ஓடுறான். பயங்கர சப்தம், காடு முழு அப்படி ரத்தம் பிளட் அப்படி ஒழுகுது. அவன் ஓடுற காட்டுக்குள்ள. யாரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருக்கீங்களா இங்க? இல்ல இல்ல. சோ அப்படி ஓடுறா பயந்து, அழுது ஓடுறா, வழி தாங்க முடியல, ஆலைக்கு ஓடுறா. எங்க ஜனஸ்தானத்துல ரெண்டு பெரிய ராட்சசன் இருக்காங்க, அவனுடைய சகோதரன் கரண் பூஷன். இந்த கரண் பூஷன் கோவேரி கல்களோட லட்சக்கணக்கான ராட்சசனோட அங்க உட்கார்ந்து இருக்காங்க. சூர்பனகை அழுது மூக்குல அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுறான். அவன் கத்துறான், அவன் ஒரு பக்கம் கத்துறான், ஊரு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்?
ஜனஸ்தானத்துல 2 மாடுகள் வந்திருக்காங்க, உங்களுக்கு அறிவில்லை, போங்க அவனை கொண்டுங்க, வெட்டுங்க, கொத்துங்க. ஒரே கத்தம். யாரும் உன்னை எப்படி ஆக்கலாம், எங்கே அவர்கள்? 18,000 ராட்சசேனைகளோட 18,000 ராட்சசேனைகளோட கரண் தூஷன் வந்து கோவேரி கல்வி எடுத்துன்னு வர்றாங்க ராமரி லட்சுமணி கொள்றதுக்காக. இந்த கதை யார் கேட்டுட்டு இருக்கா? குலசேகர். நல்ல பார்த்துட்டு குலசேகர் கேட்டு இருக்காரு. இப்ப என்னாச்சு, 18,000 ராட்சச சேனைகளோட கரண் தூஷன் வந்து கத்தி, வேல், ஈட்டி, சூளம், வாழை, கட்டை, அத்தி, பல்ல ஆயுதங்கள் எடுத்துட்டு கத்திக்கிட்டு பயங்கர சத்தமெல்லாம் எழுப்பிட்டு அவங்க வர்றாங்க. பார்த்தா பெரும் படை திரண்டு வருது ஜனஸ்தானத்துல. லக்ஷ்மணன் மரத்து மேல ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ராட்சசர்களா இருக்காங்க. இறங்கி ஓடினா லக்ஷ்மணன் போய் அம்பு வில்லு. ராமன் லக்ஷ்மணன் எங்க போறேங்க? போரே ராமா, எல்லாத்தையும் கொண்டு வரேங்க. நீ எங்க போற? நீ உட்காருங்க. சீதையை உள்ள அழைச்சிட்டு போய் அந்த குடிசையில உட்கார வச்சுட்டு நீ அங்கேயே நில்லு, என்ன பண்ற பாருங்க. இது வந்து இந்த கதை சொல்லிட்டு இருக்காரு. ராமர் தனி நபரா நிக்கிறாரு. ராமர் தனி நபர், அவர் கையில கோதண்டம் இருக்கு, வில் எடுத்துட்டு இருக்காரு. 18,000 ராட்சசர்கள் வர்றாங்க. கதை கேட்டு ராஜா எதிர்த்தாரு. இது அரச கட்டளை, உடனே ஜனஸ்தானத்துக்கு போகணும். அங்க ராமர் தனியா நிக்கிறாரு. இந்த படைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாக்க எல்லாரும் குதிரை ஏறிட்டார் ராஜா. குதிரை ஏறி அந்த கேடையும் கத்தியில எடுத்துட்டு குதிரை ஓட போயிட்டாரு. குதிரை ஓட்டம் போயிட்டாரு. கதை சொன்னது புரிஞ்சு போச்சு. ராஜா வந்து தன்னையை மறந்து போய் இப்ப காட்டுக்கு போறாரு. அவரு ராமர் காப்பாத்துறதுக்கு, ராமருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு. உடனே ஓடி வந்தார். அரசே அரசே, நில்லுங்கள் நில்லுங்கள், என்ன செய்தி? ஏன் நீ தடுக்கிறாய்? ராமர் வெற்றி கொண்டார், என்ன சொல்லுகிறாய்? ராமர் வென்று விட்டார். தனி ஒரு நபர் கோதண்டம் எடுத்தார், அதில் ஒரு அம்பு தொடுத்தார், அதை காது வரை இழுத்தார். அந்த அம்பு பறந்தது. 1, 100, 1000, 1000 தலைகள் கரங்கள் எல்லாம் சிதறியது. ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. உடனே ஃபீஸ்ட். ராமர் ஜெயிச்சிட்டார். ஜனஸ்தானத்துல 18,000 ராட்சசங்களை வதம் பண்ணிட்டாரு. ஃபீஸ்ட். கீர்த்தன் கிளாஸ் பிரசாதம் இது எப்போ இருந்து இருக்கு? படிப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அது ப்ரோப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. வந்து கொஞ்ச நேரம் கீர்த்தன் பாடுவாங்க, அப்புறம் பகவான் பற்றி கதை சொல்லுவாங்க, அப்புறம் பீஸ்ட், ஆரத்தி பீஸ்ட். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஏய பூஜ்யஸ்ய நித்யதா. பகவானை பற்றி கேட்கணும், பகவான் புகழ் பாடணும், அவரை பத்தி நினைக்கணும், அப்புறம் அவர் வர்ஷிப் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும். இந்த மாதிரி ராஜா வந்து அப்படி கதையில ஒன்றிடுவார். ஒன்றிட்டு அவர் போயிட்டார் ஜனஸ்தானத்துக்கு. அப்புறம் குதிரை ஏறிட்டாரு. உடனே இந்த கதை சொன்னவர் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு தெரியும் இந்த கதை சொல்ல வந்தார் இல்லையா, அவருக்கு நல்லா தெரியும். ராஜா குலசேகரா வந்து ராமாயணம் கேட்டா தண்ணியை மறந்து போயிடுவாரு, ரொம்ப கவனமா சொல்லணும்னு அவர் எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்துச்சு ஓடுறாரு பிடிச்சிட்டு வந்துருவாரு. சொல்லுவாரு, ராமர் ஜெயிச்சிட்டாரு, வெற்றி அடைஞ்சாச்சு, உடனே ஃபீஸ்ட் விருந்து. ஒரு நாள் இந்த ரெகுலரா கதை சொல்றவர் போக முடியல. அவர் ஏதோ வேற வேலையாடுமா ஆயிடுச்சு, போக முடியல. இன்னொருத்தர் அனுப்பிச்சார். இன்னொரு பக்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரி போய் ராஜாவோட சபையில் போய் கதை சொல்லணும். ராஜா ரொம்ப ஆர்வமா இருப்பாரு, கதை சொல்றது ரொம்ப கவனம் வேணும். ஒரு விஷயம் சொன்னாரு, ராமாயணத்துல சோகமான விஷயத்த சொல்லிடாது. ராமாயணத்துல சோகமான விஷயத்த மட்டும் சொல்லிடாத, நல்ல ராஜாவை நல்லா சந்தோஷப்படுத்துற மாதிரி கதையெல்லாம் சொல்லுங்க. இவரும் மண்டை ஆட்டினாரு. சரிங்க சரிங்க. இங்க வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சு அதை மறந்து போயிட்டு, நமக்கு கூட அப்படிதான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுப்போம். அப்படி இங்க உட்காந்து அதை விட்டுட்டு வேற இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு கூட பக்தி தோண்டுனாங்க. நம்ம ராமாயண அது பக்தி தோண்டுதான். என்னாச்சு, இந்த கதை சொன்னவர் சொல்லிட்டே இருந்தாரு. அந்த விஷயத்தை மறந்துட்டாரு. ராமாயணத்துல துக்கமான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அதை மறந்துட்டாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ராவணன் சீதையை கடத்தி செல்கிறான், புஷ்ப விமானம் மேலே பார்க்கின்றது. ராவணன் சீதையை பிடிச்சு இழுத்து புஷ்ப விமானத்தில் ஏற்றி விட்டான். சீதை அழுகிறாள், ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ லக்ஷ்மண். அழுறாங்க. ராமா லட்சுமணன் கூப்பிடுறாங்க. ராமரை காணும், லட்சுமணனை காணும். சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போறான். ராஜா அவ்வளவுதான் குதிரை ஏறிட்டு. யாருங்க? பெரும் படைகள் திரட்டும். இன்றே நம் லங்கையை நோக்கி போர் தடுக்கிறோம். ராவணனை கொல்றோம், சீதையை மீட்டிட்டு வர்றோம். புறப்படுங்க. இவருக்கு புதுசா வந்திருக்காரு, என்ன பண்றது தெரியல. அவர் பிடிச்சிருக்க ராஜா குதிரை ஏறி போயிட்டாரு. குதிரை ஏறி போற குதிரை வந்து காற்றை விட வேகமா போகுது. போய் கடலுக்கு போயிட்டாரு. ஒரு கையில வாழை வச்சு நீந்திட்டு இருக்கிறார் கடல்ல. மந்திரிகளை என்ன பண்றது, எல்லாம் பின்னாடி ஒரு ஒட்டுமொத்த சைன்யம் பின்னாடி வருது, ராஜா பின்னாடி. இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கதை சொன்னவருக்கு என்ன பண்றது தெரியல, முடிச்சிட்டு இருக்காரு. இவர் போயிட்டாரு சமுத்திரத்துல, நீந்துறாரு. ஒரு கையை கத்தி வச்சுட்டு இப்படி சமுத்திரத்துக்கு போய் நீந்திட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே சமுத்திரத்திலிருந்து வெளியில வர சீதா, ராம், லட்சுமண், ஹனுமான்
ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு வேற வந்து இவரை விட்டா அவ்வளவுதான் மூழ்கிடுவார் தண்ணிக்குள்ள. ராமரே வெளியே விட்டாரு. குலேசகரா எங்கப்பா வந்துட்டாரு. பிரபு சீனே மாதா ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு கேள்விப்பட்டேன். இங்கப்பா என் கூட தான் இருக்கலாம். நீ திரும்ப போய் ராஜ்யத்தை பாரு. நான் சீதையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். ராவணனை கொண்டாச்சு, ராவணனை வதம் பண்ணியாச்சு, சீதையை கூட்டிட்டு வந்தாச்சு, பட்டாபிஷேகம் முடிஞ்சது, நீ ராஜ்யத்துக்கு போப்பாரு. சந்தோஷமா வலிக்கினாரு. திரும்பி போய் பீசிட்டேன். திரும்ப போய் ராமர் வந்து ராவணன் வதம் செய்தார். ஹரிபோ ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு பீசிட்டேன். இப்படியேதான் ராஜ்யம் ஒண்ணு நடக்கல. பக்கத்து நாட்டை போய் சண்டை போட்டு ஜெயிக்கணும், அந்த ராஜ்யத்தை நம்மோட சேர்த்து, இந்த ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ற வேலையே இல்லை. அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும், இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும். சேரா டைனஸ்டி வந்து ஹோல் என்டையர் வேர்ல்டு வந்து என்னுடைய நேம் இருக்கு. அதெல்லாம் ஒன்று கிடையாது. எல்லா பக்கம் என் ராஜ்யம் இருக்கணும், நான் தான் ஆளணும், ஒன்றும் கிடையாது. சிம்பிளி எவ்ரிடே ஹியரிங் ராமாயணம், அவ்வளவுதான். தினமும் அடியார் வருவாங்க, ராமாயண கதை கேட்பாங்க. அடியார் வருவாங்க, கேட்பாங்க, கீர்த்தனம், கிளாஸ், பிரசாரம். இதுதான். இந்த மந்திரி பார்த்துட்டு இருந்தாங்க. நாமளே பிரச்சனை விட்டு பண்ணிட்டோமே. பேசாம ராஜா யாத்திரை போயிட்டாரு வந்திருப்பாரு. என்ன அப்பப்போ ஸ்ரீரங்கம் போகணும், கும்பகோணம் போகணும் போயிட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சி வச்சு அடியார்களை வர வச்சு இப்ப அவர் யாத்திரையும் போறதையும் மறந்துட்டாரு. ராஜ்யத்தை பாக்குறது மாதிரி ஃபுல்லா உட்காந்து ராமாயணம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது என்ன பண்ணாங்க, இந்த அடியார்கள் வரதை ஸ்டாப் பண்ணணும், வைஷ்ணவர்கள் வரதை நிறுத்தணும். என்ன பண்ணாலும் ஒரு மீட்டிங் போட்டாங்க மந்திரிகள்லாம். திரும்பியும் இந்த அடியார்கள் நம்ம தான் வர வச்சோம், ராஜாவுக்கு கொஞ்சம் கூட ராஜ்யத்துல இஷ்டம் இல்ல, இப்படியே இருந்தா ராஜ்யம் ஒன்று விஸ்தாரமாகாது, என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ஐடியா, இந்த ப்ரோக்ராம் வந்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம். அப்ப ராமநவமி ஃபெஸ்டிவல் வந்து ராமநவமி வந்தோடனே ராஜா என்ன பண்ணாரு, ஊரெல்லாம் அலங்காரம் செஞ்சு தோரணங்கள்லாம் கட்டி பெரும் விமர்சையா கொண்டாரு. 10 நாள் ஃபெஸ்டிவல். எங்கு பார்த்தாலும் வைஷ்ணவர்களுக்கு தானம், அங்க வந்து புகழ், அவங்க பாடல் எல்லாம் வந்து எங்கு பார்த்தாலும் ராமநாமம் ஒலிக்குது. திரும்புற பக்கம் உள்ள ராமநாமம் ஒலிக்குது. எல்லாம் இந்த கோலாட்டம் எல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் என்ன, டான்ஸ் என்ன, கீர்த்தன் கிளாஸ் எல்லாம் ராஜ்யமே கோலாகலமா இருக்கு. அப்படி செலிப்ரேட் பண்றாரு ராமநவமியை. ஒரு நாள் என்னாச்சு, இந்த ராமநவமி அன்னைக்கு ராமருக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அப்ப ராஜாவுடைய கஜானால அந்த டெய்லிக்குள்ள ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பூஜாவுடைய ஹால்ல, பூஜா ரூம்ல டெய்லிக்குள்ள ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரு ரத்ன மாலை, அந்த ரத்ன மாலை காணாம போயிடுச்சு. எல்லாம் தேடுறாங்க, இந்த டெய்லிக்கு போடுற மாலையை காணோம், எங்க போச்சு, எல்லாம் தேடி கழிச்சு ராஜாவுக்கு நியூஸ் வந்தது. இந்த மந்திரிகள் எல்லாம் போய் சொன்னாங்க, இந்த ரத்ன மாலையை காணுமா, பகவானுக்கு போடுற மாலையை காணுங்கிறாங்க, எங்க போச்சுன்னு தெரியலையே. ராஜா சொல்றாரு, அது எங்க எல்லாம் எங்க மாத்தி வச்சிருப்பாங்க, பூஜாரிங்க ஞாபகம் மாதிரி வச்சு தேடிட்டு இருப்பாங்க, போய் ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. இல்ல எல்லா பக்கம் தேடியாச்சு, ஹோல் டெம்பிள் ஹால்ல, பூஜா ரூம்ல, கிச்சன்ல எல்லா பக்கம் தேடியாச்சு, கிடைக்கல. யாரும் எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் இருக்கும். அப்ப இந்த மந்திரிகள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து வைஷ்ணவர் மேலதான் சந்தேகம், இங்க நிறைய வைஷ்ணவர் வராங்க போறாங்க, அவங்களதான் யாரும் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பழிய வந்து வைஷ்ணவர் மேல போறாங்க. இத கேட்டோன்னு ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்து கண்ணெல்லாம் செவந்து, என்ன தைரியம் இருந்தா அவங்களுக்கு அடியார் மேல பழி சுமத்துவீங்க. ஆமா, வேற யாரும் பூஜை பண்ணுவதுக்கு போறா, வேற யாரும் அபிஷேகம் பண்றா, வேற யாரும் வந்து ஆரத்தி பண்றா, வைஷ்ணவர் தானே பண்றாங்க, அவங்க தானே வர்றாங்க போறாங்க. அப்ப நீங்க வைஷ்ணவர் மேலதான் சந்தேகம். ஆமா, எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகம். நீங்க தினமும் அழைக்கக்கூடிய வைஷ்ணவர்ல யாரும் ஒருத்தர் தான் எடுத்து வச்சிருக்கணும், எந்த சந்தேகம் இல்லை எங்களுக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல, இப்ப நடந்திருக்குன்னா அவங்க தான் யாரும் எடுத்து வச்சிருக்கணும். சரி, ஓகே. அப்ப நீங்க வைஷ்ணவர் மேல சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? ஆமா. சரி, இது என்னுடைய கட்டளை, ராஜாவுடைய அரசு கட்டளை என்ன, ஒரு குடம் இருக்கு இல்லையா, ஒரு தங்க குடம், அதுல ஒரு விஷ பாம்பு போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவார். நல்ல பாய்சன் ஸ்னேக், இந்த நாலு பாம்பு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பாம்பு, நல்ல கொடிய விஷம் உள்ள பாம்பை வந்து ஒரு குடத்துல போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். இந்த மந்திரிகளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, யாரு தப்பு பண்ணா அவரை கண்டுபிடிக்க சொன்னா அதை விட்டுட்டு பாம்பு கொண்டு வா, குடத்தை கொண்டு வாங்கிறாரு, என்ன விஷயம் ஒன்றும் புரியல, அவங்க ஒரே குழப்பமா இருக்கு. இது வந்து அரச கட்டளை, உடனே வரணும். சபையை கூட்டினார். சபையை கூட்டிட்டு ராஜாவுடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குடத்தை முன்னாடி வச்சு அதுல பாம்பு இருக்கு உள்ள, என்ன செய்ய போறான்னு எல்லாம் ஊரே சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க. பிரஜைகள், மந்திரிங்க, அமைச்சர்கள், இந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சொல்ற, இங்க வந்து மந்திரிகள்லாம் சொல்றாங்க, அந்த ரத்ன மாலையை வைஷ்ணவர் தான் எடுத்துக்கணும், இங்க வந்த யாரோ ஒரு வைஷ்ணவர் தான் அந்த மாலையை திருடி இருக்கணும், அது உண்மையா இருக்கும் பட்சத்துல
இந்த ரத்னமாலையை வைணவர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று உண்மையானால் அந்த பாம்பு என்னை தீண்டட்டும் கை உள்ள விட்டார் குளத்துக்குள்ள. அந்த பாம்பு என்னை கொத்துட்டு குளத்துக்குள்ள கை விட்டார், பாம்பு இருக்கிற குளத்துக்குள்ள. அந்த பாம்பு எழுந்து அதுக்கு சலாம் போட்டு போயிடுது, நமஸ்காரம் பண்ணி போயிடுது. அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சது, இந்த மந்திரிகள் வேணுனே பண்ணிட்டு அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. மந்திரிகள் எடுத்து வச்சுட்டு அடியார் மேல பழி சுமத்திட்டா ராஜா அவர் வரது நிப்பாட்டிடுவாரு. அப்புறம் அவர் யாத்திரையும் போக மாட்டாரு, வைஷ்ணவரையும் அழைக்க மாட்டாரு, ஒழுங்கா ராஜ்யத்தை பார்த்துட்டு இருப்பாரு, ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுவாரு அப்படிங்கிறது மந்திரிகளோட திட்டம். அன்னைக்கு ராஜா முடிவு பண்ணாரு, இந்த மாதிரி நபர்களோடு நான் வாழ வேண்டுமா? வெறும் பௌதிக் கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் பௌதிகவாதிங்க. ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், செல்வம் சேர்க்கணும், கஜானாவை நிரப்பணும், என்ன வாழ்க்கை இருக்கு? அது அது எந்த நிலைமைக்கு போயிடுச்சு? வைஷ்ணவர்கள் மேல பழி சுமத்துற அளவுக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நபர் கூட நான் வாழ மாட்டேன்னு அன்னைக்கே ராஜ்யத்தை விட்டு போயிட்டேன். அன்னைக்கே ராஜ்யத்தை விட்டுட்டு தன் மகளையும் கூட்டிட்டு ராஜ்யத்தை விட்டே போயிட்டாரு. ஒரு திவ்ய தேசமா போய் பெருமாளை பாடுறாரு. ஒரு கோயிலா போய் அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ, ஒரு திவ்ய தேசமா போய் ஒரு கோயிலா போய் பெருமாளை பாடணும். அதான் பிரபுபார் அடிக்கடி பாடுவார் முகுந்தமால ஸ்தோத்ரா. முகுந்தமால ஸ்தோத்ரா குலசேகராவை பாடியது. ஆக்சுவலி பிரபுபாருக்கு எல்லா பாட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஆசை, அதை கொஞ்சம் தான் அவரால் பண்ண முடியும். ரொம்ப பிடிக்கும் பிரபுபார் முகுந்தமால ஸ்தோத்ரம், அப்படி பாடிட்டே போறாரு. அந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் அவர் பெரிய ஆழ்வார். ஒரு மன்னராக இருந்தவர் பகவான் மேல எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தி இந்த பௌதிக வாழ்க்கையை துறந்து ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு பகவானை திருவடிகளே சரணம் போயிட்டார். அவர் அப்படி அழகா பாடிட்டே ஒரு திவ்ய தேசமா போறாரு. திருப்பதியில போய் பாலாஜி பார்த்து பாடுறாரு. பாலாஜி என்ன பாடினாரு? நெடியாய வல்விலைகள் தீக்கும் பெருமானே, செடியாய வல்விலைகள் தீக்கும் பெருமானே, நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல்தான் அடியாரும் அறம்பயரும் கிடந்துனக்கும் படியாய் கிடந்தவன் பவள வாய்க்கான். நான் உன்னுடைய கோயில்ல படியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. பக்தனா இருந்தா என்ன ஆகும்? ஜருகிட்டுருவாங்க இல்லையா? கோயில்ல பக்தனா போனோம் துரத்தி விட்டுருவாங்க. படியா இருந்தா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, பகவான் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஜருகட்டி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. குலசேகரால் என்ன பிரார்த்தனை பண்ணாரு? அந்த திவ்ய தேசத்துல திருமலையில பகவான் ஒரு படியா இருக்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அடியாருடைய பாதி தூசி எல்லாம் அப்ப பாருங்க அடியாருக்கு எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. பகவானை சேவை பண்ற பக்தருக்கு தூசி எல்லாம் மேல படும். அந்த படியை மிதிச்சுதானே போவாங்க. அதாவது கோயில சில இந்த படியை மிதிக்காம தாண்டி போவாங்க. அந்த குலசேகரால் உட்கார்ந்து இருக்காரு. நிறைய பேர் கோயில்ல கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி படியை மிதிக்க மாட்டாங்க, தாண்டி போவாங்க. ஏன்னா ஆழ்வாருக்கு உட்கார்ந்து பகவான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அன்பு பகவான் மேல வெளிப்படும். அது கேட்டுட்டே இருக்கணும். பாகவதம் கேட்டு நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் பாகவத சேவைனா ரெண்டு பாகவதர், ஒன்னு புத்தக பாகவதம், இன்னொன்று பக்தர் பாகவதர். புக்தர் பாகவதம் நமக்கு புரியணும்னா பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும். புக்தர் பாகவதம் புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும். அப்பதான் புத்தர் ரெண்டு பாகவதத்துக்கு சேவை பண்றது மூலமா நம்ம பக்தி தொழில முன்னேற்றம் அடையலாம். இந்த 4 விஷயம் நடக்கணும். தினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த 4 விஷயத்தை மறக்கவே கூடாது. பகவானை பற்றி கேட்கணும், அவர் புகழ் பாடணும், அவரை நினைக்கணும், அவரை வழிபடணும். என்ன நடந்தாலும் இதான் மார்னிங் ப்ரோக்ராம். ப்ரோபார் அழகா செட் பண்ணிருக்காரு. ப்ரோபார் மார்னிங் ப்ரோக்ராம் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. மார்னிங் காலை நிகழ்ச்சியை நம்ம தியாகம் பண்ணவே கூடாது. காலை நிகழ்ச்சியை தியாகம் பண்ணா அதுக்கு ஃபோல் டே நமக்கு அவ்வளவுதான், தலைவலிதான். அதனால காலையில் எழுந்திரிச்சு, பிரபு நான் வேலைக்கு போய் லேட்டா வந்தேன், நான் ஸ்கூலுக்கு போய் டென்ஷனா வந்தேன், நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து என்னவா இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5:30 மேக்ஸிமம் 5. வீட்டுலன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மங்களாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோயில்ல அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. கோயில்ல 4:30 ஆல் ஓவர் தி வேர்ல்டு 4:30 4:30 மங்களாத்தி. கோயில்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பட் வீட்டுல கொஞ்சம் கிரகஸ்தர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சரி குழந்தைகளை எத்திரிக்கணும், 6 ஒரு 5:30 ஒரு 5:30 எழுந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து. ஃபேமிலின்னா அதுதான். ஃபேமிலி அப்படின்னா குடும்பம்னா எல்லாரும் கூடி இருந்து பகவானுக்கு சேவை பண்ணணும். குடும்பம்னா கூடி இருந்து பகவானுக்கு சேவை செய்யும். அப்ப என்ன பண்ணலாம்? குழந்தைகளை எழுப்பி வச்சு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு குழந்தை கீர்த்தன் பண்ணணும், ஒரு குழந்தை ஆர்த்தி பண்ணணும், அம்மா பிரசாதம் தயார் பண்ணணும், அப்பா பாகவதம் படிக்கணும். அந்த மாதிரிலாம் ஃபேமிலி அந்த வைகுண்டம் சொன்னார் பக்தி வினோத் தாக்கூர். 2 இருக்கு. கிரகம் அந்த கூபம் இருக்கு, கிரகம் வைகுண்டம் இருக்கு. யார் வீட்டுல கிருஷ்ண பக்தி இல்லையோ அது அந்த கூபன் பிரகலாத் மகாராஜ் அதை விட்டு காட்டுக்கு போயிருக்காரு. எந்த கிருஷ்ணர் நீங்க 7th கிளாஸ்ல படிக்க பாகவதத்துல
யார் வீட்டுல பக்தி இல்லையோ அந்த வீடு இருண்ட கிணறுன்றாரு. பாலும் கிணறு உளுந்தா வெளியிலே எதிர்க்க முடியாது. பேசாம அதை விட்டு காட்டுக்கு போயிருட்டாரு. நீ குடும்ப வாழ்க்கை இருக்கிறது வேஸ்ட், காட்டுக்கு போயிருட்டாரு. அதே சமயத்துல யார் வீட்டுல கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாரும் பக்தி பண்றாங்களோ அது வைகுண்டம். பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணுவாரு, கோர்ட்டுக்கு முடிச்சு கோர்ட்ல ஒர்க் பண்ணார், மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கு. கோர்ட்டு முடிச்சு அவர் வீட்டுக்கு வந்தா ஒரு குழந்தை பாகவதம் படிச்சுட்டு இருக்கு, ஒரு குழந்தை ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கு, ஒரு குழந்தை கர்த்தால் வாசிக்க, அவர் 10 குழந்தை இருந்தாங்க. அந்த 10 குழந்தையும் 10 விதமான டிவோர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு மனைவி பகவானுக்கு போக தயார் பண்ணிட்டு இது வைகுண்டம். என்னோட வீடு வந்து வைகுண்டம். சோ அந்த மாதிரி நம்முடைய வீட்டை வந்து நம்ம வைகுண்டமா மாற்ற முடியும். சிம்பிளி கிருஷ்ண வாய்ஸ் பிராக்டிஸ் பண்றதுனால. கிருஷ்ண உணவை பயிற்சி பண்ணாங்க ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாருக்கும் மனசு இருக்கு, அதான் பிரச்சனையே. நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு. இந்த மனசு அது போக்குல விட்டோம்னா பிரச்சனை. இந்த மனசை எல்லாம் பிடிச்சு கிருஷ்ணருடைய சேவையில் விட்டா தப்பிச்சோம். ஏதாவது கீர்த்தனை பாடி சாண்டிங் பண்ணி ஏதாவது ஃபேமிலியோட இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து கணவர் பக்தி சேவை பண்ண மனைவி உதவி செய்யணும், மனைவி சேவை பண்ண கணவர் உதவி செய்யணும், பிள்ளைகள் சேவை பண்ண பெற்றோர் உதவி பண்ணணும், பெற்றோர்கள் சேவை பண்ண பிள்ளைகள் உதவி பண்ணணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து பகவானுக்கு சேவை பண்ணணும். அதுதான் ஆனந்தம். அந்த குடும்பம் தான் ஆனந்தமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி உங்க சந்தோஷமா இருக்காங்க. அது நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க எல்லாம் கிரகஸ்தர் எவ்வளவு பேர் உங்ககிட்ட கேட்டாங்க தெரியாது. எனவே கேட்டுக்கலாம், எனக்கு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உங்ககிட்ட கேட்டு எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஜட உலகத்துல இவங்க சந்தோஷமா இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஆச்சரியமா. ஆனா சம்டைம் அவங்களுக்கு கஷ்டமும் இருக்கும். சம்டைம் உடலால கஷ்டப்படலாம், சில பக்தர்கள் வந்து உடலால கஷ்டப்படலாம், சில பொருளாதாரமா கஷ்டப்படலாம். வெளியில உள்ளவங்க ஆச்சரியம், என்ன இவங்க இவ்வளவு நோய்க்கு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யாருக்குமே இல்லையா? ரொம்ப நோய் இருக்கு, ஆனா பாக்குறவங்கள ஆச்சரியமா பாக்குறேன், நீ எப்படி சந்தோஷமா இருக்க. அது கிருஷ்ண காட்சி இருக்கிறனால சந்தோஷமா இல்லை, ஒரே பழம் தான். கிருஷ்ண உணவுல இருக்கிறதுனால சந்தோஷமா இருப்பான். வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, ஆனா பக்தரால அதை கடந்து விட முடியும். சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய சோமுராரி பவாம்புதி வத்ச பரம் பதம் பதம் யத்வி பதம் நதேஷா. இந்த ஜட உலகத்துல துன்பம் எல்லாம் இருக்கு, அது கடல் மாதிரி கடக்கவே முடியாது. ஆனா பகவானே தாமரை பார்த்து யார் சரணடைச்சிருக்காங்களோ அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் கண்ணுக்குட்டியோட காலடியில தேவையான தண்ணி மாதிரி ஆயிடும். அந்த குழந்தை கூட கிராஸ் பண்ணி. அது மாதிரி பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம பக்தி சேவையை வந்து சரியா பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய சாண்டிங் வந்து நான் பர்ஃபெக்டா பண்றேன். என்னுடைய சாண்டிங் இந்த 16 மாலை 16 மாலை கவனமா அழகா நான் சொல்லிடுறேன். பாகவதம் தினமும் படிக்கிறேன், பாகவதம் கேட்கிறேன், பகவானுக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கும். இதை ஒழுங்கா பண்ணலைன்னா பிரச்சனை தான். நமக்கு நாமளே பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கு நாம தான் பிரச்சனை, இந்த நாட்டுக்கே நம்ம பிரச்சனை ஆயிடும். ஹோல் சொசைட்டி வந்து ஜாட்டி கண்டிச்சு ப்ராப்பர். ஹோல் சொசைட்டி இஸ் ஸ்ட்ரகிளிங், எல்லாம் ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம எவ்வளவு இதுதான் அந்த பக்தி தோண்டுதான் வந்து எல்லாத்தையும் உயர்ந்ததுன்னு பாகவதம் திரும்ப திரும்ப சொல்லுது. பகவத்கீதா பாகவதம் எல்லாத்துலயும் இருக்கான். இங்க சொன்னாரா தஸ்மா தேகேன மனசா, இதே ஸ்லோகம் பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்றாரு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேசி அசம்சேகந்த. எந்த சாப்டர்ல சொல்றாரு? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்யச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேசி அசம்சேக. அசம்சேகன சந்தேகம் வேண்டாம். 8th சாப்டர் சொல்றாரு பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகம். தஸ்மா சர்வேஷு, எனவே எல்லா நேரத்திலும் காலத்திலையும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கணும். அப்ப வேற ஒண்ணும் பண்ண வேண்டாமா? தாராளமா பண்ணலாம். கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்குன்னா அப்படியே விட்டுட்டு போய் காட்டுக்குள்ள உட்காந்து நினைக்கிறது இல்ல. அதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ எப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கணும். தஸ்மா சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் இடத்திலும் காலத்திலும் என்னையும் நினைச்சுக்கோ. மாம் அனுஸ்மர, என்னை நினைத்து கொண்டு யுத்தச்ச. அர்ஜுனா நீ உன் கடமையை செய்யணும். போர் புரியுறது அர்ஜுனுடைய கடமை, போர் புரியுறது அர்ஜுனுடைய கடமை. நமக்கு என்ன கடமை? மனைவிக்கு ஒரு கடமை உண்டு, கணவருக்கு ஒரு கடமை உண்டு, பிள்ளைக்கு ஒரு கடமை உண்டு, பெற்றோருக்கு கடமை உண்டு. அதை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருந்து கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். மையர்பித மனோ புத்தி, உன் மனசு புத்தி எனக்கு அர்ப்பணிச்சுன்னு சொன்னா நீ சத்தியமா கிட்ட வந்துடுவாங்க. ப்ராமிஸ் பண்றாரு கிருஷ்ணா, சந்தேகமே வேண்டாங்கிற. இதுக்கு மேல என்ன சொல்லணும் சொல்லுங்க? இதுக்கு மேல தான் சொல்லணுமா? ப்ராமிஸ் பண்றாரு கிருஷ்ணா, சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ என்கிட்ட வந்துடுவேங்கிற. ஆனா இது பண்றதுதான் ஒழுங்கா பண்ணணும், அதுதான் கஷ்டம். கிருஷ்ணரை நினைக்கிறதா நமக்கு பிரச்சனையா இருக்கு.
ஜபமாலை இருந்தா கூட கிறிஸ்தவன் நினைக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து பயிலே இருக்கணும். அபியாச வைராக்கியம், தொடர்ந்து பயிற்சி, அப்புறம் வைராக்கியம். நான் இந்த லைஃப்ல கிறிஸ்டாண்ட போகணும். எவ்வளவு பேருக்கு இந்த லைஃப்ல கிறிஸ்டாண்ட போகணும்? எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. எல்லாருக்கும் ஆசை தான். அது என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கு. எல்லாருக்கும் ஆசை கிறிஸ்டாண்ட போகணும். அப்போ பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பாகவத் என்ன சொல்லுது, குரு மகாராஜ் ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்போ அவங்க கேரண்டி, கிருஷ்ணர் கேரண்டியே சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட வந்துடுவ. நீ எப்போ என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்காக செயல் பண்ணா நீ கட்டாயம் என்கிட்ட வந்துடுவேங்க. பாகவதும் அதான் சொல்லுது, ஆச்சாரியரும் அதான் சொல்ற, நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிறாரு. ஆனா நம்ம ஒழுங்கா இருக்கிறோமே, அதுதான் பிரச்சனையே. நாம தான் அதுதான் பிரச்சனையே. அதனால நம்ம எப்படியாவது நம்ம மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். அதுக்குதான் ஜெபப்படுறது. நம்ம மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்துறதுக்கு தான் போராடும். அப்ப அந்த சாண்டிங்க நல்ல குவாலிட்டியா பண்ணணும். குவாலிட்டி சாண்டிங். இந்த சாண்டிங்ல நானும் கிருஷ்ணரும் நாமம் மட்டும்தான் இருக்கணும். கிருஷ்ணர் நாமத்தில் இருக்காரு, அந்த நாமத்தை காதால கேட்கணும், ஜபிக்கணும். நானும் நாமம், நான் நாமம் 2 பேர் மட்டும்தான் இருக்கு. வேற எதுவும் எல்லாத்துக்கும் நோ. போன் கால் நோ, ஸ்பீக்கிங் நோ, திங்கிங் நத்திங் எல்ஸ், எல்லாத்துக்கும் நோ சொல்லி. இது எப்ப நடக்கும்? ஒழுங்கா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ண நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அரைமுறையா தான் நடக்கும். போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, ஒன்னும் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஏர்லி மார்னிங் சாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாண்ட் பண்ணா நம்ம மைண்ட் கூட டிஸ்டர்ப் பண்ணாது. காலையில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா? ஏர்லி மார்னிங் மைண்ட் வந்து ப்ரோக்ராம் வச்சுக்காது. கொஞ்சம் டைம் ஆகாத மைண்ட் ப்ரோக்ராம் போடும். இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன கேட்பான், ஸ்கூல்ல என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், நாசிலாமா வச்சிடலாமா, கறி குழம்பு வச்சிடலாமா, எல்லாம் மைண்ட் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கு. டைம் ஆகாத மைண்ட் அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா சாண்ட் பண்ணோம். சாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. சாண்டிங் நல்லா பண்ணோம், நல்ல டிவோட்டி ஆகிடும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை எதா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும்.